எக்ஸாம்பிள் 1.26 எக்ஸாம்பிள் 1.26 முக்கியமான பப்ளிக் கொஸ்டின் தராது தேர்ட் ப்ராப்ளத்தில். அதில் வந்து ஈக்குவேஷன் கொடுத்துருப்பாங்க, குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் இருக்கும். y ஈக்குவல் டு ax² + bx + c இருக்கு பாரு. அதில் பாயிண்ட்ஸ் கொடுத்து ஆன்சர் எடுக்கணும். ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்கு அப்படின்னா கொஞ்சம் நிதானமாக யோசிச்சுப்பார். ஈவன் குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் வந்து மணி எக்ஸாம்பிள் 1.26 இருக்குடா. ஈக்குவேஷன் குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் இருக்குல்ல மணி கொடுத்துருக்கு பாரு. ஈவன் அது என்ன கொடுத்துருக்கான்? இதுதான் முக்கியம். y ஈக்குவல் டு ax² + bx + c இந்த கொடுத்துருக்கு பாருமா. இரு வரேன். இதை கொடுத்துருக்குல்ல, இதுலேருந்து கிவன் பாயிண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. கிவன் பாயிண்ட்ஸ் ஆர் இந்த வரேன். பாயிண்ட்ஸ் ஆர்னு ஒன்று எடுக்கிறேன். 10,8 சொல்லு. 20 - 16 20, 60 அதான் கேட்டேன், ஒழுங்கா சொல்லு. 40 - 22. இப்போ இது எக்ஸ் இது ஒய்ன்னு அர்த்தம்டா. டே கோஆர்டினேட்டு இது எக்ஸ் அது ஒய். அப்போ அதில் அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா நல்லா கவனிச்சு பாரு. a × 10² ஃபஸ்ட்டு பாயிண்ட்டை போடுறேன். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டை போட்டு பாரு. இதில் ஒய்யில் போடுறேன். இது வேணால் 1ன்னு வச்சுக்கோ. 1வது ஈக்குவேஷன்லேருந்து போடுறேன். பாயிண்ட்டை வந்து 10,8 போடுவோம். அப்போ இதில் வந்து a × x² + b × 10 + c = என்ன வந்துடும்? 8. தெரியுதா? இதோ இது எக்ஸ் இது ஒய். அந்த 8க்கு போல் ஒய்க்கு போல் 8 போட்டிருக்கேன். தெரியுதாடா? ஈக்குவேஷனை மாற்றிலிருக்கேன். 8 இங்கே வரும். இப்படி அசியமாக இருக்காதா? அதனால் அங்கிட்டு மாற்றி எழுதியிருக்கேன். அப்போ எழுதக்கூடாதுல்ல, அதனால். அப்போ இதுலேருந்து என்ன வந்துடும்? 100a + 10b + c = இது ஒரு ஈக்குவேஷன் மாதிரி. நெக்ஸ்ட் அடுத்த பாயிண்ட் ஒன்று கொடுத்துருக்கு பாரு. பாயிண்ட்டு என்ன பாயிண்ட் அது? 20, 16 அதே தான். a × 20² b × 20 + c = 16 ஒய்க்கு பதிலாக. அப்போ 20 என்னது? 400 a + 20b + c = 16. இது செகண்ட் ஈக்குவேஷன் மாதிரி. அடுத்த இது ரெடி ஆகுது. அடுத்து பாயிண்ட்டு 40, 22 புரியுதா? 40, 22 a × 40² + b × 20 40 + c = 22. 1600 a + 40b + c = 22. இது அடுத்த இது சார். இந்த 3 ஈக்குவேஷன் ஃப்ரேம் பண்ணிட்டோம்னா இதிலிருந்து நீ கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்கல XYZ கண்டுபிடிக்க முடியாது, ABC தான் கண்டுபிடிக்க முடியும். நல்லா யோசிச்சு பாரு. ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணுறோம் அப்படின்னா பொறுமையாக தான் செய்யணும். டெல்டா அப்படின்னு ஃபார்ம் பண்ணுறோம் அப்படின்னா இதில் ABC தான் எடுக்க முடியும். 110, 1 110, 1 இப்படி தான் எடுக்க முடியும். 421 சரியாடா? அடுத்து 1641 இப்படி தான் எடுக்க முடியும். இதுலேருந்து எதாவது காமனாக எடுக்கலாம், எடுத்துக்கிட்டு செய்யலாம். ஏன்னா மினிமைஸ் பண்ணுற காண்டியில் அப்படியே செய்யலாம். செய், உன்னுடைய விருப்பம் தான். ஏப்பா ஏதாவது காமனாக எடுத்துக்கிட்டா சிம்பிளாக வரும். 100 வெளியேற்றுறாடா, 100 வெளியிடுறா, அதோட சேர்த்து அவன் 100 மட்டும் தான் எடுக்க முடியும். 10 ஒன்று எடுக்கலாமாடா? 10 ஒன்று எடுப்போம்டா. எடுத்துட்டா ஒன்று என்ன? இது வந்து 1, 2, 4 ஆயிரும். 1, 1 ஆயிரும். ஃபர்ஸ்ட் ரோல ஃபர்ஸ்ட் காலத்துல இருந்து 100 வெளியெடுக்கிறேன். செகண்ட் இது இருக்கு பாரு காலம், அதுல இருந்து 10 வெளியெடுக்கிறேன். அப்போ இது என்ன ஆயிரும்? 1, 4 என்னடா வரும்? அடுத்து என்ன வரும்? 16. வெரி குட். இப்போ அவ்வளோதான். 1000 வெளியில் போட்டுக்கோ. போட்டுட்டு 1 இன்ட்டு ரைட்டா மணி 1 2 4 -1 இன்ட்டு 4 - 16 + 1 இன்ட்டு என்ன வரும்? 4 4s are 16 - 32 அவ்வளோதான்டா. ரைட். இப்போ 1000 -2 சரிதானே? அப்படியே எடுத்து விட்ருவா. ப்ராக்கெட் இதுக்கு தேவையில்லாமல் ஒரு சேர்த்து எடுத்து விட்ருவோம். இந்த ப்ராக்கெட் செட் ப்ராக்கெட் இருக்கட்டும். -2 + 12 - 16 சரியான்னு பாரு. அப்போ என்னடா ஆகும்? -18 -18 இது என்னது? +12. பொறுமையா யோசிச்சு சொல்லு. +12 போயிடும். 12 போச்சுன்னா இங்கே என்ன வரும்? 4 என்ன இருக்குது? 4 - 6
மைனஸ் 6. அப்போ இதோட மல்டிப்ளை பண்ணால் என்ன வந்துடும்? மைனஸ் 6000 மைனஸ் 6000. சரியா? இது வந்து டெல்லு, மறந்துடாத. சரியா சொல்கிறது? பார்த்து நிதானமாக இது பண்ணிக்க. நெக்ஸ்ட்டு டெல் ஏ. டெல் ஏடா, ஏன்றது கான்ஸ்டன்ட் அங்கிட்டு உள்ளது மணி. அங்கிட்ட என்ன இருந்துச்சு? 8 16 22. காஸ்ட் காலம் 1 1 இருந்துச்சு. இடையில என்ன இருந்துச்சு? 10 20 40. இதில் எதுவும் வெளியே எடுக்கலாமான்னு பார்த்துக்க. 10 வெளியே எடுத்துடலாம். C2ல இருந்து 10 வெளியே எடுத்துட்டேன். சரிங்களா? 2 வேணா C1ல இருந்து எடுத்துக்கிடுவோம். 4 2s are 8, 8 2s are 16, 11, 1 2 4 1 1 1. அப்போ 20. சரிங்களா? ஓப்பன் பண்ணுறேன். 4 × 2 - 4 -1 × 8 - 7 11. 11 + 1 × 32 - 22. சரி, 20 என்ன வரும்? -2 4 2s are 8. இது -3 + 3. சரிங்களா? இது 10 + 10. அப்போ தம்பி என்னடா வருது? 10 13 5 5 2 10 100 பார்த்துக்கோ. நெக்ஸ்ட்டு டெல் ஏ கண்டுபிடிச்சிருக்கேன். டெல் பி. டெல் பி லாஸ்ட் ஒன்றில் கரெக்ட் பண்ணிக்க சொல்கிறான் அவனே. சாரி, செகண்ட் ஒன்று காலம். அதில் தான் கான்ஸ்டன்ட் சொல்லணும். அதான் டெல் பி. இது 1 1 8. ஃபஸ்ட்டு ஒன்று என்ன? 100 400 1600. ஏய், கரெக்டானு பார்த்துக்கோ, மாற்றி சொல்லிடாத. 100 400 1600. வெளியில் எடு. 100 வெளியே எடுத்துக்க. C1ல இருந்து C2ல இருந்து 2 எடுத்துக்க. இது வந்து 1 4 16 4 8 11 1 1 1. இது 200. 1 × 8 - 11 -4 × 4 - 16. சரியானு பார்த்துக்கோ. ப்ளஸ் 1 × 44 மைனஸ் 6 48 இருந்துச்சு. 4 4 8 10 12 128 200. சரியானு பார்த்துக்கடா தம்பி. -3 ப்ளஸ் ஆயிரும். 12 4 48 ப்ளஸ் 48. அடுத்து மைனஸ், அதில் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்க. 84. 4 4 8 84 74. நல்லா பார்த்துக்க. 84. சரி, கூட்டி களி. 200. இது ரெண்டையும் கூட்டினோம்னா 87 87 -87 48 17 9. இது வந்து 7 3 39. சரியானு பார்த்துக்கோ. 39 78 -7800 அப்படின்னு அர்த்தம். இது டெல்டா பி. புரியுதான்னு பார்த்துக்க, கரெக்டானு பார்த்துக்கோ. டெல்டா பி. அடுத்து டெல் சி. லாஸ்ட் காலத்தில் எடுக்கணும். பிடிச்சிட்றேன், அவ்வளோதான். சொல்கிறா. ஃபஸ்ட்டில் 400. நெக்ஸ்ட்டு ரைட்டு. ஃபஸ்ட்டில் 100 எடுத்துடலாம். நெக்ஸ்ட்டில் 10 எடுத்துடலாம். செகண்ட் காலத்தில் இருந்து. அடுத்து 2 எடுத்துருவான் சொல்லிட்டான். C1 C2 சீட்டிலேருந்து எழுதிக்கோ. டேக்கிங் அவுட் ஃப்ரம் 10. அடுத்து 100 10 2 ரெஸ்பெக்டிவ்லி அப்படின்னு சென்டென்ஸ் ரைட் சைடில் எழுதிக்கோ. அந்த கணக்கில் எழுதிக்கலாம். இந்த இடத்துல வேற ஒன்றும் இல்லை. 1 4 16 1 2 4 4 8 11. இது ஒரு 0 0 2 2000 பார்த்துக்கடா. ஓப்பன் பண்ணுமாடா. 1 × 22 - 32. அடுத்து என்ன வரும்? -1 × 44 -128. அடுத்து +4 × 4 16 -32. சரியானு பார்த்துக்க. சொல்லு குட்டி.
200 சாரி 2000 மைனஸ் 10 ப்ளஸ் 84 மைனஸ் 64 சரி 2000 இது ரெண்டையும் கூட்டிக்க 74 10ஆடா அதான் 10ஆன்னு கேட்குறேன் 10 தானே அப்போ 20,000 வருது இது டெல் சி அப்படின்னு வருது இப்போ பை கிராமர்ஸ் ரூல் எடுத்தோம்னா பை கிராமர்ஸ் ரூல் எடுத்தோம்னா கிராமர்ஸ் ரூல் அப்படின்னு எடுத்தோம்னா ஏ ஈக்குவல் டு டெல் ஏ பை டெல்டாடாமா பி ஈக்குவல் டு டெல் பி பை டெல்டா அடுத்து சி இஸ் ஈக்குவல் டு டெல் சி பை டெல்டா கவனமாக மனசை ஒருநிலைப்படுத்தி செஞ்சுக்கோங்க அப்போ ஏ இஸ் ஈக்குவல் டு என்னடா வருது டெல்டாக்கு என்ன வருது மைனஸ் 6,000 டெல்டாக்கா டெல்டா ஏக்கா டெல்டாக்கு மைனஸ் 6,000 மைனஸ் 6,000 மேலே சரி ஃபஸ்ட்டு ஒன்றுக்கு பிக்கு டெல் பிக்கு 7,800 நெக்ஸ்ட்டு சிக்கு 20,000 ரைட்டு அப்படியே இது பண்ணுறா ஏ என்ன வருது 2 ஜீரோ எடுத்தால் 1 பை மைனஸ் 6 ஆன்சர் கரெக்டா மைனஸ் 1 பை 6ன்னு வருது இது அடிச்சிட்டோம்னா ரைட் 2 ஜீரோ 1 பை 60 வெரி குட் இது அடிச்சாச்சு சரியா இது 39 இது என்ன வந்துடும் 30 13 10 13 பை 10 பாரு நெக்ஸ்ட்டு 10 3 அப்போ சிஸ் ஈக்குவல் டு மைனஸ் 10 பை 3 இதுதான் ஏபிசிக்கு உள்ள ஆன்சரு என்ன கேட்டிருக்குன்னு தெரியலை அதை பார்த்துக்கோ அதில் என்ன கேட்டிருக்கு அப்படின்ட்டு பாரு என்ன கேட்டிருக்கு அப்படின்னா அவன் அடிக்கிறது அந்த பவுண்டரி ரீச் ஆகிறது கேட்டிருப்பாங்க எங்கே இருக்குது 70,0 கொடுத்துருக்கான் பாரு 70,0 அப்படின்னு கேட்டிருக்கு பாரு 70,0 எக்ஸுக்கு 70 சரியா ஒய்க்கு வந்து என்னது 0 அப்படின்னு அர்த்தம் அப்போ ஒய்க்கு ஆன்சர் கண்டுபிடிக்கணும் ஒய்க்கு என்னது ஆன்சர் கண்டுபிடிக்கணும் அது ஆன்சர் கண்டுபிடிக்கல பார்த்துக்கோ இரு அதாவது அந்த எவ்வளோ தூரம் போனால் ஜெயிப்பான்றது மாதிரி கொடுத்துருப்பாங்க சரியா சொல்கிறது 6 ரன்ஸ்ன்னு இருக்கு பாரு வித் 1 பால் மேலே கொடுத்துருக்கு பாரு அவன் இப்போ அடிக்க போகிறான் அதாவது இந்த ஈக்குவேஷன் தான் அது பந்து மேலே போய் இப்படி தாண்டாமா விழுகும் பந்து மேலே போய் இப்படி தான் விழுகும் சரியா இது வந்து பேரபலா பார்த்து இந்த டிஸ்டன்ஸ் இருக்கு பாரு இதுதான் ஒய் 6 அப்படின்னா 6 வந்துருச்சுன்னு வச்சுக்கவேன் சிஎஸ்கே வந்து மேட்ச் வின் பண்ணுறாங்கன்னு அர்த்தம் அப்போ இது டோட்டல் அமௌண்ட் பார்க்கணும் ஒய் 6 வருதான்னு பார்க்கணும் ஒய் என்ன பார்க்கணும் 6 வருதா அப்படின்னு சொல்லி அந்த ஈக்குவேஷனில் போட்டு பார்த்துட்டு சார் கரெக்டாக சொல்லணும் ஒய் ஈக்குவல் டு ஏஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பிஎக்ஸ் ப்ளஸ் சி அப்படின்னு அர்த்தம் இதில் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 70 அப்படின்னு அர்த்தம் கொடுத்துருக்கு பாரு பாயிண்ட் இதில் 70,0 கொடுத்துருக்கு அப்போ இதில் அப்ளை பண்ணோம்னா ஃபஸ்ட்டு 0 வந்துடும் ஒய்க்கு 0 போடுற மாதிரி போடுறோம்ல இதில் வரேன் இரு அது ஆரம்ப ஸ்டேஜ் இனிஷியல் இப்போ ஒய் கண்டுபிடிக்கிறேன் ஏக்கு என்னடா இருக்குது தம்பி 70 ஸ்கொயர் ப்ளஸ் பிக்கு என்ன இருக்குது 70 ப்ளஸ் சிக்கு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்து போடணும் ஏக்கு என்னடா மைனஸ் 1 பை 60 அடுத்து என்ன மைனஸ் வெறும் 13 பை 10 மைனஸ் 10 பை கரெக்டானு பார்த்துக்க இது ஆன்சர் என்ன வருதுன்னு பார்ப்போம் 6 வருதா 6 மேலே வருதான்னு பார்த்தா போதும் குறைஞ்சி வந்துச்சுன்னா தோற்று போயிடுவாங்க அதான் யார் கொடுத்துருங்க ரேஞ்சு அது ஃபஸ்ட்டில் கொடுத்துருக்கான் பாரு ஒரு பால் 6 ரன் தேவை ஃபஸ்ட்லேயே சொல்லியிருக்கான் பாரு ஒரு பால் 6 ரன்னு இப்போ இதில் போட்டு பார்த்து ஆன்சர் 6 அல்ல 6க்கு மேலே வந்துச்சுன்னா கண்டிப்பாக ஜெயிச்சிட்டான் லென்த் அது ஈக்குவேஷனோட லென்த்து பவுண்டரியை தாண்டுதா 6 தாண்டுதா அப்படின்ட்டு 6 தேவை நம்மளுக்கு 4 வந்தாலும் தோத்துட்டாங்கன்னு அர்த்தம் 5 வந்தாலும் தோத்துட்டாங்கன்னு அர்த்தம் 6 அதுக்கு மேலே வந்தால் ஜெயிச்சிட்டாங்கன்னு அர்த்தம் ஏன்னா அதில் கம்பல்சரியாக ஒரு பாலுக்கு 6 ரன் கேட்டிருக்கு சரி இது என்ன பார் மைனஸ் 1 பை 60 இன்ட்டு 4900 ப்ளஸ்ஸு இது 2 பெருக்குடா 7 21 கொண்டு மிச்சம் 2 90
91 0 பை என்னது 10 மைனஸ் 10/3. இப்போ -4900 by 60 plus 910/10 minus 10/3. எல்சிஎம் போட்டு ஆன்சர் எடுக்கணும். 60 எடுத்துடவா? 60 எடுத்துலாம்ல. அப்போ இது 4900 மைனஸ் ப்ளஸ்ஸு இதில் வந்து 6ஆல் மல்டிப்ளை ஆகும். அப்போ 6 இன்ட்டு மேலேயும் 6 இன்ட்டு 0 0 மேலேயும் 6 இன்ட்டு 0 0 1 6 ஆர் 6 54. அடுத்து இது 2 இங்கே என்ன வந்துடும்? சாரி 20 இங்கே என்ன வந்துடும்? 20 மைனஸ் 200. கூட்டி சப்ராக்ட் பண்ணுறா தம்பி ராஜா. அவ்வளோதான்டா ஆன்சரு. கூட்டி சப்ராக்ட் பண்ணால் ஆன்சர் வரணும். என்ன வருதுன்னு பார்த்துட்டு சொல்லணும். கீழே 60 இருக்குது, மேலே 5460ன்னு தனியாக வச்சுக்கோ. 5460 மேலேப்பா 0 0 கீழே எழுதவா? 0 0 2 0 9 10 11 கொண்டு மிச்சம் 1 4 1 5 0 6 3 சரியான்னு பாரு. 360 360 வருது பாசிட்டிவில். அப்போ 6 6 36. அப்போ ஒய் என்னது 6. அப்போ என்ன சொல்கிறோன்னா அந்த ரேஞ்சு தாண்டிடுச்சு, 6ன்றது கரெக்டாக போயிடுச்சு பால். அப்போ சிஎஸ்கே ஒன் த மேட்ச் அப்படின்னு எழுத வேண்டியதேன். சிஎஸ்கே ஒன் த மேட்ச் அப்படின்னு எழுதணும். புரியுதான்னு பார்த்துக்கு. இது பப்ளிக் கொஸ்டின்னு கேட்டிருந்தாங்க, அதனால் கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக செஞ்சுக்க, அவசரப்பட்டுறாத. 6ன்னு வரனால ஒரு பாலுக்கு 6 ரன் அடித்தாச்சு அப்படின்னு அர்த்தம்.